வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் ரெமிஜியஸ். ஜென்டில் உமன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த சாதியிலையும் மதத்திலையும் பொம்பளை ஆம்பளைக்கு கீழே தான். ஜென்டில் உமன் ஜோஸ்வா சேதுராமன் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் லிஜோ மோல்ஜோஸ், லாஸ்லியா, ஹரிகிருஷ்ணன், ராஜீவ்காந்தி மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன, படம் எப்படி இருந்துச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்து இமேஜின் பண்ணியிருந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான அல்லது ஒரு எமோஷனலான ட்ராமா படம் கிடையாது. நிறைய எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடிய, நிறைய ஷாக் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹரிகிருஷ்ணன், லிஜோ மோல்ஜோஸ் இவங்க ரெண்டு பேரும் நியூலி மேரிட் கப்புள். கல்யாணம் ஒரு 3 மாதம் மாதிரி தான் ஆகுது. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் இல்லை, ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. புதுசாக கல்யாணம் தம்பதிகள் அப்படிங்கிறதுனால லிஜோ மோல் அவங்க வந்து பூரணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சோ கால்டு ஒரு பர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர்னு சொல்லலாம். ஹவுஸ் ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுக்குள்ள பொருந்துற மாதிரியான ஒரு கேரக்டர். காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளப்பி விட்டு சிரிச்ச முகத்தோட பாய் சொல்லி வழி அனுப்பக்கூடிய ஒரு மனைவி. ஹஸ்பண்டா வரக்கூடிய ஹரிகிருஷ்ணன் அரவிந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல கணவர் தான். டெய்லியும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு விபூதியெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒய்ஃபு கிட்டயுமே ஓரளவுக்கு கேரிங்காகவும் ரொமான்டிக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு கணவனா தான் இருக்காரு. எங்கேயும் ஓட முடியாது. இல்ல சார், அவர் பணத்தை எடுத்துட்டு ஏமாத்திட்டாருன்னு சொல்ல வரல. ஆனால் இது வந்து அவரோட ஒரு முகம் தான். இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு உமனைசராக இருக்கிறாரு. வேற ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு. எதிர் வீட்டு பொண்ணு அல்லது புதுசாக பார்க்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு எந்த பொண்ணாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சபலக்காரராகவும் இருக்கிறாரு. அது அரவிந்த் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது. மற்றபடி அவன்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கணவன் அரவிந்தோட இன்னொரு சைடு வந்து மனைவி பூரணிக்கு எதிர்பாராத ஒரு தருணத்தில் தெரிய வருது. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஷாக்கிங்கான அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் தான் இந்த ஜென்டில் உமன் படத்தோட மீதி கதை. ஆக்சுவலாக இது ஒரு ஒன்லைனா ஒரு ஐடியாவாக கேட்கும்போது ரொம்ப சாதாரணமான ஒரு ஒன்லைன் மாதிரி தான் இருக்கும். நான் இன்னும் கதைக்குள்ளே போகல, பெரிய விஷயங்கள் எதுவும் ரிவீல் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால. பட் இந்த ஒரு ஒன்லைன் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள பயங்கர டீட்டெயிலான டீப்பான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்களோட சபல புத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆண் இருக்கான், அவனோட மனைவி வந்து ரொம்ப அழகா அமைதியா ஒரு சோ கால்டு பர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொண்ணா இருந்தாலுமே அவன் எப்படி இன்னொரு பெண்களுக்கு மற்ற பெண்களுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், வேற ரிலேஷன்ஷிப்க்கு எப்படி வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி இன்னொரு சைடு இருக்குல்ல, அதை வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல ஒரு பொண்ணு வந்து தான் எவ்வளோ நாலேஜா இருந்தாலும் எவ்வளோ ஸ்கில்டா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே வந்து புருஷன் கிட்ட வந்து தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு வெள்ளந்தி மாதிரியான ஒரு இமேஜை தான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்பதான் புருஷனுக்கு தன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்புமே இருக்கு. அதை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்குது. உதாரணத்துக்கு மனைவியே வரக்கூடிய லிஜோ மோல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு பல்ப் எரியல அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காம தானே வந்து மேலே ஏறி புது பல்ப் எடுத்து மாற்ற அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஹஸ்பண்டை விட நல்லாவே கார் ஓட்டுறாங்க, நல்லாவே இங்கிலீஷ் பேசுறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் கிட்ட இதை எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ரொம்ப பணிவா எதுனாலும் அவர் கேட்டு செஞ்சுட்டு இருக்க மாதிரி, தனக்கு எதுவுமே தெரியாது, அவர் கேட்டு தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனைவியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா கணவனை விட மனைவி வந்து அறிவாளியாவோ திறமசாலியாவோ இருந்தா கணவனுக்கு தன்னை பிடிக்காம போயிருமோ, தன்னை வந்து டாமினேட் பண்ண முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு சமூக அழுத்தம் இங்கே ஆல்ரெடி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால பெண்களுமே அதெல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு கணவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலான நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. குடும்ப அமைப்புக்குள்ள கணவன் மனைவியோட இடம் என்னவா இருக்குது, குடும்ப அமைப்புக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை வருது, டைவர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமான வாழ்க்கை எப்படி இருக்குது, குழந்தை பெற்றுக்கிறது, அதுக்கப்புறம் குடும்ப அமைப்பு விட்டு வெளியில வந்துட்டோம், ஒரு பொண்ணு தனியாக வரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னதுக்கப்புறம் அந்த பொண்ணை சமூகம் எப்படி பார்க்குது, ஆண்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த படத்துக்குள்ள ரொம்பவே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இவ்வளவு சீரியஸான விஷயங்கள் இந்த படத்தில் பேசியிருந்தாலுமே அது எதுவுமே ஒரு பிரச்சாரமா இல்லாமல் ரொம்ப இன்டென்ஸான ஒரு டிராமா சீக்வன்சஸ் தான் இந்த படத்துக்குள்ள வந்திருக்கு. பெரும்பாலான காட்சிகள் ரொம்பவே சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கு, அதே போல ரொம்ப நல்லாவே எடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப சீரியஸான நிறைய விஷயங்களை வந்து சின்ன சின்ன டயலாக்ஸ் மூலமாக ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு லிஜோ மோல் பேசக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லலாம். எந்த ஜாதியா எந்த மதமாக இருந்தாலும் பொம்பளை அப்படிங்கிறவ ஆம்பளைக்கு கீழே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக். இந்த மாதிரி டயலாக்ஸ்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கன்வே பண்ணியிருக்காங்க. அதே போல ஒரு சில காட்சிகள் வந்து நம்ம வந்து ஒரு த்ரில்லர் படம் பார்த்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குற அளவுக்கு பயங்கர ஷாக் வேல்யூஸ் இருக்கக்கூடிய நிறைய காட்சிகள் இந்த படத்துக்குள்ள இருக்கு. அது எதையுமே ஸ்பாயிலர் பண்ணிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணாம விடுறேன். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னா இது எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம அப்படியே போய் இந்த படத்தை பாருங்க. அடுத்ததான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா காஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான் வந்து முக்கியமான கேரக்டர்ஸாக வராங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சரியான ஆட்களாக தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிஜோ மோல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இவ்வளோ தூரம் சூப்பராக ஹோல்ட் பண்ணி பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்களை தவிர்த்து வேற ஆள் இருக்காங்களானே தெரியல. தொடர்ந்து அவங்களோட கேரக்டர் சாய்ஸஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து காதல் என்பது பொது உடைமை அந்த படத்துலையுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே போல் இந்த படத்துலையுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய பில்லராக இருக்குது இந்த படத்தை மொத்தமாக ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறதுல. அவங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன், சின்ன சின்ன
எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாகவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக தான் இருந்திருக்கு இந்த படத்தில். பொதுவாக ஒரு அதர் ஸ்டேட் ஆர்டிஸ்ட் குறிப்பாக மலையாளம்லேருந்து வரவங்க வந்து அவங்களே டப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மலையாள வாசனை அவங்களோட டைலாக் டெலிவரியில் இருக்கும்போது நமக்கு சின்ன உறுத்தலாக இருக்கும், என்ன அவங்க நம்ம ஊர் ஆர்டிஸ்ட் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னமோ லிஜோமல் வந்து அந்த ஸ்லாங்கில் தான் பேசுகிறாங்க. பட் எனக்கு அவங்க பேசுறது ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவ்வளோ அழகாக இருக்கு அவங்க பேசுறத கேட்கும்போது. அடுத்ததாக லாஸ்ட்லியா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த கேரக்டர் அவங்க இவ்வளோ தூரம் சூப்பராக ஹோல்ட் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க, அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஆனா அரவிந்தோட கிளைண்ட். என்ன விஷயம்? லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ரெனியூவல் பண்ணணும். அதான். என் புருஷன் மட்டும்தான் வேணுமா? சாரி. நிறைய டைமென்ஷன்ஸும் நிறைய வேரியேஷன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவங்களோடது. பட் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஹரிகிருஷ்ணன் இவர் வந்து நம்ம மெட்ராஸ் ஜானிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ், வித்தியாசமான படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த கேரக்டர் வந்து அவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பொலிட்டிஷியன் ராஜீவ் காந்தி ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. ஒரு முக்கியமான கிரைம் கேஸ் எடுத்து விசாரிக்கக்கூடிய ஒரு நபராக வராரு. இவர் ரொம்ப தன்மையானவராகவும் பண்பாக இருக்கிறவராகவும் நல்லா பேசக்கூடிய ஒரு நபராகவும் வராரு. ஆனால் இவர் வந்து ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாரு, எப்படி அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன முரண் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவர் பேசக்கூடிய நிறைய வசனங்கள் வந்து தியேட்டரில் பிளாஸ்ட்னே சொல்லலாம். பயங்கரமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டார்க் ஹியூமர் டைப் ஆஃப் ஒரு விஷயம் வந்து இவரோட போர்ஷனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்தது இவரோட ஹையர் அஃபிஷியலாக வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளாக வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான் அப்படின்னாலுமே எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அடுத்ததான் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட். இது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தாலுமே இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே எங்கேஜிங்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே நம்மள பொறுமையை சோதிக்காத மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த படத்தை நகர்த்திருந்தாங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி இந்த ராஜீவ் காந்தி போர்ஷன் சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் டார்க் ஹியூமர் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஏரியா எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதே போல் வேற சில இடங்களில் சின்ன சின்ன இடங்களில் வந்து அந்த மாதிரியான டார்க் ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு ஃபாதர் வராரு, ஒரே ஒரு சீன் தான் வராரு. ஒரு சீரியஸாக ஒரு விஷயம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பைபிள்ல இருந்து ஃபோன் அடிக்குது. அதில் வேட்டைக்காரன் பாட்டோட ரிங்டோன் அடிச்சிட்டு இருக்குது. அந்த மொமெண்ட்ல பயங்கர ஃபன்னியாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி நிறைய சீரியஸான பிரச்சனைகள் நடுவில் சின்ன சின்ன டார்க் ஹியூமர் இன்செர்ட் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேசும்போது மியூசிக் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் மியூசிக் ட்ரீட்மெண்ட் வந்து யூரோப் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்பானிஷ் படத்துலையும் ஜெர்மன் படத்துலையும் நம்ம இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். பட் தமிழ் படத்தில் அதை பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டைலாக்ஸ் எதுவும் இல்லாத ஒரு பெரிய எமோஷன் சீக்வன்சஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு சூப்பரான மியூசிக்கோட அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது நமக்கு. அந்த வகையில் கோவிந்த் வசந்தோட மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் டெக்னிக்கலி பார்க்கும்போது ஒரு சின்ன படம், கம்மியான லொகேஷன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறப்போ டெக்னிக்கலி எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு படமாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் காத்தவராயன், எடிட்டர் இளையராஜா சேகர் ரெண்டு பேருக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்து இந்த படத்தில் குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உதாரணத்துக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு ஒரு முக்கியமான கிரைம் நடக்கும்போது அதை சுற்றி நிறைய கொஸ்டின்ஸ் எழுது. அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் ஆன்சர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் ஓப்பன் எண்டடாக தான் விட்டுருந்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்மளே அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்கன்றப்போ அந்த விஷயங்களுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன லாஜிக் கொஸ்டின்ஸுமே நமக்குள்ள இருக்கு. அதே போல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கிரைம் சீன் ஒன்று இருக்குது. அந்த சீக்வன்ஸ் நமக்கு புரியுது, அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது. பட் அதை அவங்க ஹேண்டில் பண்ணி இந்த விதம், அதை வந்து இந்த படத்துக்குள்ள வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விதம் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கேள்விகள் எழுப்பக்கூடியதாக இருக்கு. அது சரிதானா, அந்த கேரக்டர் அதை வந்து ஃபர்தராக எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. மோரோவர் அந்த விஷயங்களை பற்றி டீப்பாக யோசிக்கும் போது இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு ஜென்டில் உமன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சு. ரொம்ப எங்கேஜிங்கான, இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு ரொம்ப பேசப்பட வேண்டிய முக்கியமான விஷயத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாக பேசியிருக்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு. அந்த வகையில் இயக்குனர் ஜோஷுவா சேதுராமன் அவர்களுக்கு விசில் சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.